இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு பிரச்சாரங்களுக்கு 40 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. 2026 மலேசியாவுக்கு வருகை புரியும் ஆண்டு பிரச்சாரங்களின் ஏற்பாடுகளுக்காக மொத்தம் 40 கோடி ரிங்கிட் ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி அமைச்சிடம் இருந்து 2025ஆம் ஆண்டிற்கான 140 கோடி ரிங்கிட் பெறப்பட்டுள்ள நிலையில் அந்த தொகையில் 110 கோடி ரிங்கிட் நிர்வாகத்திற்கும் 22 கோடியே 90 லட்சம் ரிங்கிட் மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் என்று சுற்றுலா, கலை மற்றும் பண்பாட்டுத்துறை துணை அமைச்சர் கைருல் ஃபிர்தௌஸ் அக்பர் கான் தெரிவித்தார். இந்த ஒதுக்கீட்டின் மூலம் நாட்டின் சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்தை வலுப்படுத்தும் முயற்சிகளில் தமது அமைச்சு கவனம் செலுத்தும் என்று அவர் குறிப்பிட்டார். சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதன் வழி நாட்டின் பொருளாதாரமும் உயரும் என்று தாம் நம்புவதாக கைருல் கூறினார். மேலும் நாட்டின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் நோக்கில் புதிய திட்டங்களை அமல்படுத்த அமைச்சு முக்கியத்துவம் செலுத்தும் என்றும் அவர் விளக்கினார். இணையம் வழியான குடிநுழைவுத்துறை சிறப்பு அட்டை அடுத்த ஆண்டு அறிமுகம். சேவையை வழங்குவதில் உருமாற்றும் முயற்சிகளில் ஒன்றாக அரசாங்க நிர்வகிப்பை இலக்கவியல் மையமாக்கும் மற்றும் விரைவுபடுத்தும் நடவடிக்கையாக அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் தொடங்கி ESP எனப்படும் இணையம் வழியான சிறப்பு அட்டையை குடிநுழைவுத்துறை அறிமுகப்படுத்தவிருக்கிறது. 1963ஆம் ஆண்டு குடிநுழைவுத்துறை விதிமுறைகள் 14வது விதிமுறையின் அடிப்படையில் 30 நாட்களுக்கும் மேற்போகாமல் நாட்டிற்குள் நுழைவதற்கும் தங்குவதற்கும் வெளிநாட்டினருக்கு வழங்கப்படும் ஆவணமாக இந்த சிறப்பு அட்டை வெளியிடப்பட உள்ளது. தற்போது சிறப்பு அட்டைக்கு விண்ணப்பிப்பவர்கள் குடிநுழைவுத்துறை முகப்பிற்கு வந்து தங்களின் ஆவணங்களை நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். இவ்வாண்டு அக்டோபர் மாதம் வரை அந்நிய நாட்டவருக்கு 1,19,019 அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. பூனையை துன்புறுத்திய ஆடவர் கைது. பூனையை துன்புறுத்திய ஆடவரை போலீசார் கைது செய்தனர். சம்பந்தப்பட்ட ஆடவர் பூனையை அடித்து துன்புறுத்திய காணொலி டிக்டாக் சமூக ஊடகத்தில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து அவ்வாடவர் கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் படை தலைவர் டாக்டர் ருஸ்தி முகமது இசா தெரிவித்தார். அக்காணொலியில் அவ்வாடவர் ஒரு பூனையின் கழுத்தில் கயிறை கட்டி இழுத்து சென்று துன்புறுத்தியது தெரிய வந்தது. சம்பந்தப்பட்ட காணொலியின் அடிப்படையில் பிரிக்ஃபீல்ட்ஸ் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:10 மணி அளவில் 43 வயதுடைய அவ்வாடவரை அவரின் வீட்டில் வைத்து கைது செய்தனர். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 428 கீழ் விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த சந்தேக நபர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ருஸ்டி கூறினார். சட்டம் 588 திருத்தம் டிசம்பரில் தாக்கல் செய்யப்படும். 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பலூடக சட்டம் 588 திருத்தம் செய்வதற்கான பரிந்துரை இம்மாதம் 22ஆம் தேதி அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள வேளையில் அது வரும் டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அச்சட்ட திருத்த பரிந்துரையில் தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சி, அதன் பயன்பாடு மற்றும் அதை சார்ந்திருப்பது அதிகரிப்பு ஆகியவையும் கருத்தில் கொள்ளப்படும் என்று தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனே சிங் கூறினார். இணைய அச்சுறுத்தல்களை கையாள தொழில்நுட்பத்தின் பரிணாம வளர்ச்சி, தொழில்நுட்ப பயன்பாடும் அதை சார்ந்திருப்பதும் அதிகரித்து வருவது ஆகியவை ஆராய்ந்து கருத்தில் கொள்ளப்பட்டுள்ளன. பயனீட்டாளர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இணையதளங்கள் மூலம் தவறான தகவல்கள் பரவும் விவகாரத்தையும் அது உள்ளடக்கி உள்ளது என்று அவர் கூறினார். நேற்று மக்களவையில் தெனும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிடுவான் ரூபின் எழுப்பிய கேள்விக்கு தியோனே சிங் அவ்வாறு பதிலளித்தார். போலி செய்திகள் உட்பட சமூக ஊடகங்களில் நிகழும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இணைய பாதுகாப்பு சட்ட மசோதாவை அரசாங்கம் தாக்கல் செய்யவிருப்பதாகவும் தியோ தெரிவித்தார். MLFF அமலாக்கத்திற்கு முன்னர் சில திட்டங்களில் திருத்தம் செய்யப்பட வேண்டும். டோல் கட்டணத்தை செலுத்த தவிர்க்கும் நெடுஞ்சாலை பயணீட்டாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை தவிர்க்க MLFF எனப்படும் வேகமாக செல்லும் பலவழி பாதை செயல்முறையை அமல்படுத்துவதற்கு முன்பு குறிப்பிட்ட சில திட்டங்களில் அரசாங்கம் திருத்தம் செய்ய வேண்டும். தற்போது வரை டோல் கட்டணம் செலுத்தாத பயணீட்டாளர்களின் எண்ணிக்கை 0.01 விழுக்காடு என்று பொதுப்பணித்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அகமது மஸ்லான் தெரிவித்தார். தற்போது உள்ள டோல் சாவடி போல் இல்லாமல் டோல் செயல்முறை இயங்கினால் கட்டணம் செலுத்தாதவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். டோல் கட்டணம் செலுத்தாமல் இருப்பவர்களை எவ்வாறு கட்டணம் செலுத்த வைப்பது என்பது குறித்து திட்டம்
செய்ய வேண்டும். அதுதான் MLFF பிரச்சனை என்று அவர் கூறினார். வேகமாக செல்லும் பலவழி பாதை செயல்முறை அமலாக்கம் தொடர்பான அண்மைய நிலவரம் குறித்து பெர்மதாங்பாப் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஃபவாஸ் முகமது ஜன் எழுப்பிய கேள்விக்கு டாக்டர் ஸ்ரீ அகமது மஸ்லான் அவ்வாறு பதிலளித்தார். ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அப்புதிய முறையை பயன்படுத்துவது குறித்து முடிவு டிசம்பர் 16ஆம் தேதி இறுதி செய்யப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். டிசம்பர் 2 முதல் தொடங்குகின்றது SPM தேர்வு. இவ்வாண்டுக்கான SPM தேர்வு டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள 3338 தேர்வு மையங்களில் சுமார் 4,02,952 மாணவர்கள் இம்முறை தேர்வு எழுதப்படவிருப்பதாக கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. அடுத்த மாதம் டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை மலாய் மொழி பாடத்திற்கான வாய்மொழி சோதனை நடைபெற உள்ள நிலையில் டிசம்பர் 9, 10 மற்றும் 12ஆம் தேதிகளில் அறிவியல் பாடத்திற்கான செயல்முறை தேர்வுகள் நடைபெற உள்ளன. அதோடு டிசம்பர் 16, 17, 18 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் ஆங்கில மொழி பாடத்திற்கான வாய்மொழி சோதனை நடைபெற உள்ளது. இதனிடையே SPM தேர்வு எழுதவிருக்கும் மாணவர்கள் தேர்வுக்கான தேதி, நேரம், குறியீடு மற்றும் தேர்வுத்தாள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள அதன் கால அட்டவணையை மீள்பார்வை செய்யுமாறு அமைச்சு அறிவுறுத்தியது. OPTRIS 3.0 நடவடிக்கை 11 மாதங்களில் 8 கோடி ரிங்கிட்டுக்கும் மேலான பொருட்கள் பறிமுதல். ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 22ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட OPTRIS 3.0 சோதனை நடவடிக்கை வழி 8,70,30,000 ரிங்கிட் மதிப்புள்ள பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நாடு முழுவதும் 39,069 சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 2,521 வழக்குகளில் உள்ளூர் மற்றும் அந்நிய நாட்டவர்களை உட்படுத்தி 604 பேர் கைது செய்யப்பட்டதாக உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்பட்ட ஓப்கேசான் நடவடிக்கையின் வழி 50,725 கடைகள் சோதனை செய்யப்பட்ட வேளையில் நாடு முழுவதும் 106 புகார்கள் பெறப்பட்டதாக டாக்டர் அர்மிசான் கூறினார். இதனிடையே அதிகமான மக்கள் தொகை, அதிகரிக்கும் வணிக வளாகங்களின் எண்ணிக்கை, தளவாட சிக்கல்கள் ஆகிய சவால்களை உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு எதிர்நோக்கி வருவதாகவும் அர்மிசான் தெரிவித்தார். இந்த சவால்கள் இருந்தாலும் ஆரோக்கியமான மற்றும் நிலையான உள்நாட்டு வர்த்தகத்தை உருவாக்குவதற்கும் பயனீட்டாளர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பை உறுதிப்படுத்த KPDN எப்போதும் உழைக்கும் என்று அவர் கூறினார். அமைச்சு பெறக்கூடிய ஒவ்வொரு புகார் மற்றும் அறிக்கை மீது தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்வது உட்பட கட்டுப்பாடு மற்றும் கண்காணிப்பு அம்சங்கள் பலப்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். இருதரப்பு உறவுகளை வியூக பங்காளித்துவத்திற்கு மேம்படுத்திட மலேசியாவும் தென்கொரியாவும் தங்களின் இருதரப்பு வியூகங்களை, உறவுகளையும் பங்காளித்துவத்திற்கும் மேம்படுத்தி இருப்பது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலவும் பல ஆண்டுகள் ஒத்துழைப்பில் ஒரு முக்கிய அடைவு நிலையை குறிக்கின்றன. நேற்று சியோலில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோல் இடையே நடைபெற்ற சந்திப்பில் இந்த அறிவிப்பு செய்யப்பட்டது. அமைதி மற்றும் பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சி, கலாச்சாரம் மற்றும் கல்வி, வட்டாரம் மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகிய 4 முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக இரு தலைவர்களும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்வது உட்பட சுதந்திரம், அமைதி மற்றும் செழுமையை மேம்படுத்தும் புதிய ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கு மலேசியா மற்றும் தென்கொரியாவின் வியூக பங்காளித்துவம் குறிப்பாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இணைய குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் போன்ற பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் உட்பட பாதுகாப்பு உறவுகளை வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். மலேசியாவிற்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்காக 3 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு அன்வார் தென்கொரியா சென்றுள்ளார்.